ஒரு பெண்ணுக்காக அவளோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக பகலும் இரவும் வேலை பார்த்தவன். ஆனா அவளோட ரிச் ஃபேமிலி வந்த உடனே ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி அவன் யாருன்னு கேக்கும்போது அவன் ஒரு கேர்கிவர் தான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி எறிஞ்சிடுறா. அந்த ஒரு வார்த்தை அவன் மனச நொறுக்குது. காசு இல்லாததுக்காக காதலும் மரியாதையும் இவ்வளோ சீப்பா? அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை முழுக்க மாறப்போறது அவனுக்கே தெரியாது. பிபிக்யூ கடையை நடத்தி வாழ்க்கைய தாங்கிக்கிட்டு இருக்கோம் அவன் லைஃப்குள்ள ஒரு வெல்தி லேடி வர்றா. ஆனா அவ சாதாரணவங்க இல்ல, அவனோட ஸ்கூல் லவ். இதைவிட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அவன் ஒரு சாதாரணவன் இல்ல, பிரஸ்டீஜியஸ் தாங் ஃபேமிலியோட லாஸ்ட் ஏர். இந்த உண்மை தெரிஞ்சதும் அவனை கேர்கிவர்னு அவமதிச்ச எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவனையே கிட்னாப் பண்ண ட்ரை பண்ற அளவுக்கு கீழே விழுறா. பிட்ரேயல், லவ், சீக்ரெட் ஏர், ரிவெஞ்ச், இமோஷன், இந்த ஸ்டோரி ஃபுல்லா ரோலர் கோஸ்டர். இந்த மாதிரி டார்க், இமோஷனல், மைண்ட் ப்ளோயிங் மான்வா ஸ்டோரிஸ் தமிழ்ல கேட்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்க தாட்ஸ காமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க டார்க் அண்ட் மான்வா தமிழ் எக்ஸ்பிளனேஷன் சேனல். இரவு பகலாக என் உடம்பையே மறந்து வேலை பார்த்தேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப மோசமான உடல்நிலையில இருந்தா. அவளோட ஆபரேஷனுக்காக பணம் சேர்க்கணும் என்பதுதான் என் வாழ்க்கை நோக்கம். ஒரு நாள் என் வீட்டுக்குள்ள வெளியே திடீர்னு ரொம்ப கார்கள் வந்து நிக்குது. என்ன விஷயம்னு புரியாம வெளியே போய் பார்த்தேன். அப்போதான் எனக்கு தெரியுது, நான் உயிரோட கவனிச்ச அந்த பெண் உண்மையிலே பீஜிங்ல ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தோட இல்லெஜிட்டிமேட் டாட்டர். அவளை கூட்டிக்கு போக வந்திருந்தாங்க. போறப்போ அவளால எடுத்துக்கிட்டு போக முடிஞ்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டா. என் ரூம்மேட்டையும் கூட அவ கூட்டிக்கிட்டே போயிட்டா. ஆனா என்ன மட்டும் அங்கேயே விட்டுட்டா. ஒரு ரிப்போர்ட்டர் அவளிடம் கேக்குறான், இந்த பையன் யாரு? அவள் குளுமையா சொல்றா, அவர் ஒரு கேர்கிவர் மாதிரி தான், எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு வரி என்ன நெருப்புல தள்ளின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் அவளை ரிச் பியூட்டி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவளோட ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. நான் மட்டும் அங்கேயே நிற்கிறேன், ஒரு யாரும் இல்லாதவனாக. காலம் போச்சு. நான் அவளோட நெமிசிஸ்னி சொல்லிக்கிற இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் நடந்த அந்த இரவே சில ஆளுங்க வந்து என்னை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. என்னை அவளிடம் கொண்டு போயிட்டாங்க. அவள் நேரா என் கண் பார்த்து கேட்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஏன்? நான் அமைதியா சொன்னேன், நீ என்னை விட்டுட்ட. ஆனா அவ என்ன மனிதன மாதிரி ட்ரீட் பண்ணினா, அக்கறை காட்டினா. அதனாலதான். அவள் என் முகத்தை கவனமா பார்த்துட்டு சொன்னா, உனக்கு ரொம்ப ஆட்டிடியூட் போல. நான் சிரிச்சேன். அந்த நாளை மறக்க முடியல. உன் குடும்பம் உன்னை கூட்டிக்கு போக வந்த நாள் மீடியா முழுக்க இருந்தது. நான் என் பார்பிக்யூ ரெடி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். போக இடமே கிடைக்கல. என் நெய்பர் சான் வந்து என் தோள் மேல் கை வச்சு சொன்னா, டா, நீ ரொம்ப லக்கி. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஷியா குடும்பத்தோட லிட்டில் பிரின்சஸ். ஓல்ட் மேன் ஷியா அவளை பிக்கப் பண்ண ஆள் அனுப்பியிருக்கார். இனிமே நீ அவளோட சேர்ந்து லைஃபை என்ஜாய் பண்ணலாம். அப்போதான் நான் அவளை பார்த்தேன். அவள் பில்டிங்ல இருந்து கீழே வந்துகிட்டு இருந்தா. அவளை சுற்றி ரொம்ப பேரு. நான் முன்னாடி பார்த்த ஷியா இல்ல. புதிய ட்ரெஸ். அவளோட ஃபிகர் கிளியரா தெரிஞ்சுது. ரொம்ப கிரேஸ்ஃபுல். ஒரு நோபல் லேடி மாதிரி. டிராமால இருந்து வெளியே வந்த ரிச் ஹீரோயின் மாதிரி. அவள் பக்கத்துல நம்ம ரூம்மேட் நின்னிருந்தா. அவள் கண்கள் என் மேல விழுந்தது. ஆனா அது பழைய பார்வை இல்ல. அது மேல நிலையிலிருந்து கீழே பார்க்க மாதிரி. ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறான், மிஸ் ஷியா, உங்க பக்கத்துல நிற்கிற இந்த மனிதர் யாரு? உங்களுக்கு என்ன ரிலேஷன்? அவள் பதில், அவர் ஒரு கேர்கிவர். என் உடம்பு சரியில்லாதப்போ கவனிச்சவர். அந்த வார்த்தை கேட்ட உடனே என் நெய்பர்ஸ்ல எல்லாரும் கிசுகிசுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் பார்த்திருப்பாங்க. நாங்க சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது, சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணது. அவங்க நினைச்சது அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆனா இப்போ எல்லாரும் என்ன வேடிக்கையா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் அங்க நின்றேன். முழுக்க வெட்கம், அவமானம். கீழே என் $20 ஷூஸ பார்த்தேன். அப்போதான் புரிஞ்சுது, அவங்க உலகத்துல நான் சேர்ந்தவன் இல்லை. அவன் மாதிரி நான் அங்க நிக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு. அந்த நேரத்துல நான் உண்மையிலே ஒரு கேர்கிவர் மாதிரி தான் தெரிஞ்சேன். ஆனா நான் ஷியாவை 5 வருடம் பார்த்துக்கிட்டவன். அவ என்ன நெய்பர்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளவு அவமானமா இருந்திருக்காது. நான் அவள் காரோட டோர் அருக போனேன். ஷியா டோர் ஓபன் பண்ணி ஜீபோதாவை உள்ள உட்கார வைக்கிறா. அப்புறம் என்ன பார்த்து சொல்றா, இத்தனை நாளா என்ன பார்த்துக்கிட்ட, உனக்கு ஏதாவது விஷ் இருக்கா
முடிஞ்சா நான் ஃபுல்ஃபில் பண்றேன். சான் உடமே என் காது பக்கமா சொல்றான், டா சீக்கிரம் ஒரு விஷ் கேளு, இது ஒரு கோல்டன் சான்ஸ், அவளிடம் நீயும் கூட வரணும்னு கேளு. ஆனா நான் அசையவே இல்லை. என் கையில இன்னும் அவளோட மெடிசின்ஸ் இருந்த பேக். நான் அமைதியா சொன்னேன், உன் டெர்மினல் இல்னஸ் இப்போ சரியாகிட்டியே. உனக்காக மெடிசின்ஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து நான் சுமார் 6 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் திருப்பி கொடு. இந்த கால்குலேஷன் நான் அப்படியே ஃபோன்ல நோட் பண்ணி யோசிச்சு தான் சொன்னேன். அதை கேட்ட உடனே அங்கிருந்தவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கணக்கு ஷியா மாதிரி ஸ்டேட்டஸ் உள்ளவங்க கிட்ட 6 லட்சம் என்பது பெரிய விஷயமே இல்ல. சரி, உடனே ஒரு செக்கு கொடுக்கறாங்க. அதில் முழுசா 6 லட்சம், மேல 2000 கூட. ஜீபோதா அவள் பக்கத்துல இருந்தவனே என்ன பார்த்து சொல்றான், ஜிங்ஷான், ஜீஷியான் ரொம்ப ஜெனரஸ், நீ எவ்வளவு கேட்டாலும் அவ கொடுத்திருப்பா. இனிமே உனக்கு புரிஞ்சிருக்கணும், அவளோட வேர்ல்டு வேறு, உன்னோட வேர்ல்டு வேறு. தயவு செய்து ஷியாவை பற்றி யாரிடமும் தப்பா பேசாத. ஷியா கூட என்ன பார்த்து சொல்றா, நம்ம இருவரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு புரிஞ்சது. ஆனா அவளுக்கு இன்னும் பயம் இருந்தது. ஏன்னா மீடியா ஃபுல்லா அங்க இருந்தது. இது வெளியே போச்சுன்னா காசிப் வெடிச்சிரும். நான் அவளை காம் பண்ணினேன். டென்ஷன் எடுக்காத, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். வேசேபி ஒரு ஹார்ட்லெஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி யாரு பேசுவாங்க? அவள் போனதுக்கப்புறம் எல்லாரும் கலைஞ்சாங்க. என் நெய்பர் என்னிடம் வந்து சொல்றான், நீ ரொம்ப ஸ்டூபிட்டா, 6 லட்சம் தான் கேட்டேன், அதுல ஒரு வீடு கூட வாங்க முடியாது. நான் அவனை பேல் ஃபேஸ்ல பார்த்தேன். நான் அவளுக்காக செலவு பண்ணியது அதுக்குள்ளதான். அவளை லவ் பண்ணியது ஏன் சாய்ஸ், அவளை பார்த்துக்கிட்டது கூட ஏன் சாய்ஸ். தவறான மனிதரையே காதலிச்சேன், அதுதான் என் மிஸ்டேக். சான் என்ன பண்ணுவான்? ஃபூலிஷ் என்று சொல்லிட்டு போயிட்டான். நான் வீட்டுக்குள்ள போனேன். ஷியாவோட பிலாங்கிங்ஸ் ஒன்றும் இல்ல, ஜீபோதாவோட பொருட்களும் இல்ல. வீடு அப்படியே இருந்தது, புயல் அடிச்ச மாதிரி. எல்லாம் மெஸ், யாரும் கிளீன் பண்ணவே இல்ல. நான் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் தினமும் காலையில அவளை பார்க்க போயிருப்பேன், மெடிசின் சரியா எடுத்துக்கிறாளான்னு பார்க்க. அந்த நாளோ நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். சோஃபாவுல படுத்தேன். அப்போதான் என் கண் அந்த ஸ்ட்ரே கேட் மேல் விழுந்தது. நான் ரோட் சைட்ல இருந்து எடுத்த அந்த ஸ்ட்ரே கேட், அத மீண்டும் கட்டி வச்சேன். வீட்டுக்குள்ள இருந்த சிதறிய பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண முயற்சி பண்ணேன். அந்த இரவும் நான் ஸ்டால் போட போனேன். இப்போ ஷியா என்னோட இல்ல, அதனால் என் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அவ கொடுத்த 6 லட்சம் இருந்தது. அதையும் என் சிம்பிள் லைஃப் செலவுகளையும் வைத்து பார்த்தா நான் 20 வருடம் கூட ஓட்டிக்கலாம். ஆனா எனக்கு இன்னும் பணம் சேர்க்கணும். எனக்கே ஒரு வீடு கட்டணும். எனக்கே ஒரு இடம் இருக்கணும். என் யூனிவர்சிட்டி டவுன் வெளியே இருக்கும் அந்த ஸ்நாக் ஸ்ட்ரீட் என் பார்பிக்யூ ஸ்டாலுக்கு பர்ஃபெக்ட் இடம். யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒரு ஸ்டைலிஷ் ட்ரெஸ் போட்ட பெண் திடீர்னு என் ஸ்டாலுக்கு வந்தா. அவ வந்து சொல்றா, என் பாஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு, 5 ஸ்கியூவர்ஸ் லேம்ப், 10 ஸ்கியூவர்ஸ் லேம்ப் கிட்னிஸ் கொடுங்க. நான் இதுவரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் சர்வ் பண்ணியிருந்தேன். இது முதல் தடவையா ஒரு ரிச் ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ளவங்க கிட்ட சர்வ் பண்றேன். நான் அவளை கொஞ்ச நேரம் பார்த்தேன். அவளோட ஃபிகர், ஹைட் சுமார் 170 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு யூரோப்பியன் அமெரிக்கன் மிக்ஸ் லுக். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நின்னிருந்தா. அவ வந்த காருக்குள்ள ஒரு ஆள் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த சீன் பார்த்த உடனே எனக்கு நாவல்ஸ் ஞாபகம் வந்துச்சு. ரிச் கேர்ள் சிம்பிள் கை கிட்ட அட்ராக்ட் ஆகுற மாதிரி கதைகள். அதை நினைச்சு நான் சின்ன சிரிப்பு சிரிச்சேன். நான் அவளிடம் கேட்டேன், இங்கேயே சாப்பிடுவீங்களா இல்ல டேக்அவேயா? பின்னாடிதான் புரிஞ்சது அவள் பார்சல் எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு. ஆனாலும் நான் பேக் பண்ண ரெடி ஆயிட்டேன். ஆனா அவள் சொன்னா, நான் இங்கேயே உட்கார்ந்து கொஞ்சம் சாப்பிடுறேன். சுமார் 300 யுவான் வேல்யூ ஃபுட் ஆர்டர் பண்ணி அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சா. நான் குக்கிங் பண்ணி சர்வ் பண்ற வரைக்கும் எனக்கு வேர்வை வர ஆரம்பிச்சுது. நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். அவள் கேட்டா, இந்த குக்கிங் நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? நான் சொன்னேன், எனக்கு ஒரு மாஸ்டர் இருந்தார், அவர்தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அவள் பர்ஸ்ல இருந்து ஒரு கார்டு எடுத்தா. ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா என்று சொல்லி அதை எனக்கு கொடுக்க முயற்சி பண்ணினா. அவள் சொன்னா, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் அந்த பிசினஸ் கார்டு எடுத்தேன். அதுல அவள் பெயர் லியோ. அவள் ஹெச்டி குரூப்போட பிரசிடென்ட். நாங்க பிசினஸ் பற்றி கொஞ்ச நேரம் பேசினோம். திடீர்னு அவள் எனக்கு மாதம் 1 லட்சம் சேலரி ஆஃபர் பண்ணினா. நான் எப்படி மறுப்பேன்? உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். இந்த சிட்டில ஒரு வீடு வாங்கணும்னா ரொம்ப பணம் வேணும். நான் இப்படி சில்லறையா சேர்த்துக்கிட்டே இருந்தா வாழ்நாளே போயிடும்.
வீடு வாங்க முடியாது. அதுக்கப்புறம் அவளை மீட் பண்ண அவள் வீட்டுக்கு போனேன். அவளே பர்சனலா டோர் ஓபன் பண்ணினா. அவள் முன்னாடி நடந்தா, நான் பின்னாடி ஃபாலோ பண்ணினேன். அந்த வீடு ரொம்ப பெரியது. லிவிங் ரூம் வரைக்கும் போகவே 6-7 நிமிஷம் ஆகுது. நான் சுற்றி சுற்றி எல்லாம் கவனிச்சேன். இது ஏதாவது ஸ்கேமான்னு உள்ளுக்குள் டவுட்டு. அந்த நேரம் தவறுதலா என் கை அவள் பேக் கிட்ட பிரஷ் ஆயிடுச்சு. நான் உடனே மன்னிப்பு கேட்டேன். சாரி, நான் ஜான் புரியாம. அவள் என்னை பார்த்து கேட்டா, நீ என்னை ஸ்கேமர்னு நினைக்கிறியா? நான் நேரா சொன்னேன், இப்படி இருக்கக்கூடாதா? அவளுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. ஆனா அதே நேரம் சிரிச்சா. அவள் கை நீட்டினா. ஒரு நிமிஷம் எனக்கு தோணிச்சு, இப்போ அடிக்கப் போறாளோன்னு. அவள் சொன்னா, என்ன மிஸ் லியோன்னு கூப்பிடாத. அவள் தன்னையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்னை கவனமா பார்த்தா. கொஞ்சம் நன்றா என்னை பார். என்னை உனக்கு தெரியலையா? நான் சொன்னேன், இல்ல, எனக்கு உன்னை தெரியாது. நான் ஒரு பார்பிக்யூ வெண்டர். உன்னை மாதிரி ஸ்டேட்டஸ் உள்ளவங்க கிட்ட எனக்கு என்ன ரிலேஷன்? அவள் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. இவள் வேற யாரையோ என்னை நினைச்சிருக்கான்னு எனக்கு தோணிச்சு. 1,00,000 ஜாப் ஆஃபர், இது என்ன லாஜிக்? நான் அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிருக்காளோ? நான் இன்னும் குழப்பத்துல நின்னேன். அவள் அதை கவனிச்சா, சிரிக்க ஆரம்பிச்சா. திடீர்னு என்னை வால்கிட்ட ஒட்டி நின்னா. ரொம்ப நெருக்கமா வந்து சொன்னா, இன்னும் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணலையா ஜிங்சான்? இப்போ ஓடி போகணும்னு தோணுதா? அவள் கேட்டா. அந்த நேரம் நான் ஓட முடியல. அவள் ரொம்ப நெருக்கமா நின்றிருந்தா. என் ஹார்ட் பீட் வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. ஷியாவுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில இன்னொரு பெண் இருந்தா. இது சுமார் 17 வருடத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸுக்கு வந்தா. அவள் பெயர் ஜியாங். அவளோட முகத்துல பெரிய பெரிய ஸ்கார்ஸ். என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அவளை பார்த்து பயந்துடுவாங்க. அவள் கேண்டீன் போனாலே யாரும் அவளோட டேபிள்ல உட்கார மாட்டாங்க. பின்னாடி அவளை அசிங்கம்னு பேசுவாங்க. அவளோட டெஸ்க்மேட் கூட டீச்சர்கிட்ட சீட் சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டா. அவ முகம் பார்த்தா நைட்மேர்ஸ் வருதுன்னு. டீச்சர்கிட்டே வழி இல்ல. அவர் கிளாஸ்ல கேட்டார், யாராவது அவளோட சேர்ந்து உட்காரலாமா? நான் கை தூக்குனேன். கிளாஸ் முழுக்க என்ன பார்த்து சிரிச்சாங்க. அந்த காலத்துல நான் என் பாட்டியோட தான் இருந்தேன். அவங்க என்ன அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்க. நான் குப்பையில இருந்து பாட்டில்ஸ் எடுத்து விற்கும் பையன். கிளாஸ்மேட்ஸ் என்ன கீழே பார்த்தாங்க. நான் எப்போதும் டேபிள்ல தனியா தான் உட்காருவேன். டீச்சர் மட்டும் என் சிச்சுவேஷன் புரிஞ்சு என்ன மார்க் பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். ஆனா பாவர்ட்டி, ஸ்டேட்டஸ் இவங்க மனசுல மாறவே மாறாது. எனக்கு அவங்க வைத்த பெயர் லிட்டில் ட்ராஷ். இந்த நினைவுகள் எல்லாம் என் மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் அவளை இக்னோர் பண்ணிட்டு ஜியாங் கிட்ட போய் கேட்டேன், நான் உன் டெஸ்க்மேட்டாக உட்காரலாமா? எனக்கு தோணுச்சு, என்னால ஸ்மெல் வரும், அவள் என்னை இக்னோர் பண்ணிடுவாளோன்னு. ஆனா அவள் ஒன்றும் சொல்லல. நான் அவள் பக்கத்துல உட்கார்ந்தேன். அவள் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட். என் ஹோம்வொர்க், பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவா. என் பாட்டி சாப்பாடு செய்து கொடுத்தா அதை அவளுக்காக கொண்டு போய் கொடுப்பேன். யாராவது அவளை டீஸ் பண்ண முயற்சி பண்ணா நான் ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு ஃபைட் பண்ணுவேன். எனக்கு பணம் இல்லாத நாள்ல அவள் தன் பாக்கெட் மணியே ஷேர் பண்ணுவா. சீனியர் இயர் வந்தப்போ அவள் சொன்னா, நாம இருவரும் சேம் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். நாம சேர்ந்து படிப்போம்னு ஜியாங் சொன்ன அந்த கன்ஃபெஷனை நான் அக்செப்ட் பண்ணேன். அதே யூனிவர்சிட்டியில சேரணும்னு என் ஃபுல் முயற்சி. அந்த நேரம் நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஜியாங் ஃபேமிலியுடன் எனக்கு என்கவுண்டர் ஆயிடுச்சு. அவள் பக்கத்துல ஒரு ஹேண்ட்ஸம் பையன் உட்கார்ந்திருந்தான். நான் அவர்களோட பேச்ச தவறுதலா கேட்டேன். அவங்க பேசுறது ஜியாங் ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்ராட் அனுப்பணும், அதோட அந்த பையனோட என்கேஜ்மெண்ட் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப இன்ஃபீரியர் ஃபீல். வீட்டுக்கு போனதும் ஜியாங் கிட்ட ஒரு லெட்டர் அனுப்புனேன். எனக்கு வேற ஒருத்திய மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவளை பிளாக் பண்ணிட்டேன். நான் எந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணேன்னு யாருக்கும் தெரியாது. ஜியாங் பற்றி எந்த நியூஸும் எனக்கு வரல. லியோ இப்போ கோபத்துல சொல்றா, ஜியாங், நியூஸ், ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையென்றா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு ஒருபோதும் தெரியாது. அவள் ரொம்ப ஆங்கர்ல பேசினா. இந்த ஜியாங் தானா நீ காதலிச்சவ? உன் ஃபேஸ் பார்த்தா நீ அவளை உண்மையா காதலிச்ச மாதிரி கூட தெரியல. இது பிரேக்கப் ரீசனாகவே முடியாது. அதை கேட்ட உடனே எனக்கு உள்ள கலக்கம். அவள் கிரிப்ல இருந்து என்னை விடுவிக்க கூட எனக்கு தைரியம் இல்ல. நான் மெதுவா சொன்னேன், நான் முன்னாடியே சொன்னேன், நான் தான் பிரேக்கப் பண்ணணும்னு நினைச்சேன். லியோக்கு இன்னும் கோவம். நான் உன் பெட்டா, நீ பிரேக்கப் சொன்னா பிரேக்கப் ஆயிடணுமா? அவள் பேச்சு முடிஞ்ச உடனே வில்லா மெயின் டோர் திறக்குது. சூட் போட்ட ஒரு ஹேண்ட்ஸம் ஆள் உள்ளவரான். ஃபேரி டெய்ல பிரின்ஸ் வர்ற மாதிரி. நான் அவனை உடனே ரெக்கக்னைஸ் பண்ணேன். அதே பையன், லியோ, ஜியாங் பேரண்ட்ஸோட பிரைவேட் ரூம்ல பார்த்தவனே. இவங்களோட என்கேஜ்மெண்ட் பேசுனாங்க இல்லையா? அப்படின்னா இப்போ என்ன நடக்குது? லியோ ஏன் என்னை இதில் இழுக்கிறான்னு என் மனசு குழம்புது. லியோ சத்தமா சொல்றா,
நான் ஈஸியா புள்ளி ஆகிற பெண் கிடையாது டாங் ஜிங்சன். அந்த பையன் எக்ஸைட்டடா சொல்றான், சிஸ்டர் யான், நீ ஃபைனலி டாங்க கண்டுபிடிச்சிட்ட. அவன் என்ன பார்த்து கேக்குறான், உங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்? 14:2. மாஸ்டர் லீ ஏதாவது பேசி முடிக்கிறதுக்குள் ஷியா ஜிஷான் என்னிடம் வந்து நின்றான். அவன் என் கையை பிடித்து குலுக்கிக்கிட்டு, நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன், நீ லியோ என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானேன்னு கேட்டான். நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். லியோ என் எல்லாரிடமும் நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டாளா? அதுக்கப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். முடிவில் அவன் என்னை கலாய்க்க ஆரம்பிச்சான். லியோ எவ்வளவு அழகா இருக்கா பாரு, ஆனா உன்னால இன்னும் வெண்டர் ஸ்மெல் தான் வருதுன்னு சொன்னான். நான் அவன் கையில் விலக்க முயற்சி செய்த உடனே அவன் கீழே விழுந்துட்டான். இதுக்காக என்னையே ப்ளேம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா லியோ என்னை ப்ளேம் பண்ணல, மாறாக அவனையே தான் திட்ட ஆரம்பிச்சாள். அவன் இன்னும் தரையில் இருந்தபோது லியோ என்னை அவள் வீட்டை சுற்றி காட்ட ஆரம்பிச்சாள். வீடு ரொம்ப பெரியது. எல்லாரும் தங்களோட வேலையிலேயே பிஸியா இருந்தாங்க. யாரும் என்னை கவனிக்கவே இல்ல. நான் அங்கே இல்லாத மாதிரி. லியோ ஒரு கண்ணாடி குளிர்ந்த தண்ணீர் ஊற்றி கொடுத்து உட்காருன்னு சொன்னாள். அப்புறம் ஜிங்ஷான் எனக்கு மெசேஜ் அனுப்பினான், நீ வேற யாரையுமே காதலிக்கலன்னு சொன்னதாக. அது பொய்தானேன்னு கேட்டாள். ஆம், அந்த நேரத்தில் நான் பொய் சொன்னேன். ஆனா அதன் பிறகு நான் வேற ஒருத்தியை காதலிக்க ஆரம்பிச்சேன். அவள் ஷியாஜியான். அவள்தான் என்னை முதல்ல அப்ரோச் பண்ணினாள். நான் 5 வருடம் அவளை கவனிச்சேன். அதனால தான் எனக்கு அவள் மேல் ஃபீலிங்ஸ் வந்தது. நான் செய்ததை நான் மறுக்கவே இல்லை. தவறு என்னுடையது. ஷியாஜிஷான் ஷியாஜியானோட அண்ணன். லியோ இன்னும் அவனோட என்கேஜ்மெண்ட் ஆகல. இது எல்லாம் ஒன் சைடட் விஷயம்தான். லியோ ஃபேமிலியும் ஷியா ஃபேமிலியும் இந்த இருவரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினாங்க. ஆனா இவர்களுக்குள் ஒத்துப்போவதே இல்ல. அதுக்கப்புறம் நான் லியோ வீட்லயே தங்க ஆரம்பிச்சேன், பிரைவேட் ஷெஃபாக. அவள் எனக்கு ஒரு ரூமும் கொடுத்தாள். அது அவளோட ரூமுக்கு பக்கத்திலேயே இருந்தது. நான் முழுக்க ஸ்பீச்லெஸ். என் ரூமுக்குள் போனதும் அந்த பெரிய படுக்கையில் ஒரு பிளாங்கெட் கூட இல்லாதது தெரிய வந்தது. அதனால நான் பக்லரை தேடி போய் கேட்டேன். அவன் சொன்னது என்னன்னா, இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் யங் லேடி தானே பர்சனலா உங்களுக்காக பண்ணி வைத்தாங்க. இதெல்லாம் அவன் பொறுப்பு இல்ல. ஏதாவது கேட்கணும்னா நீங்க நேரா யங் லேடி கிட்ட போய் கேளுங்கன்னு பட்லர் சொன்னான். நான் தைரியம் செய்து லியோ என் ரூம் கதவுக்கு வெளியே போய் நாக் பண்ணினேன். உள்ள இருந்து அவ உள்ள வான்னு சொன்னான். நான் உள்ள போனதும் லியோ ஹால்ல இல்ல. பாத்ரூம்ல இருந்து தண்ணீர் ஓசை கேட்டது. நான் பிறகு வரேன்னு சொல்ல போனேன். உடனே உள்ள இருந்து 1 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு குரல். கதவு திறந்தது. லியோ வெளியே வந்தா. அவ பஜாமா போட்டிருந்தா. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தா. நான் சில வினாடிகள் அவளை பார்த்து கொண்டே நின்றேன். நான் எந்த மாதிரியான சீப்பாரன் இல்ல. ஆனா அவள் ஃபிகர், அவள் அழகு, நீளமான கால்கள், ஸ்லிம் வேஸ்ட், பார்வை தானாகவே நின்று போய்விட்டது. நீண்ட நாட்களாக ஒரு பெண்ணை பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு நிலை. எனக்கு நோஸ் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சு விட்டது. அவ உடனே என்ன உட்கார வச்சு மேல பாருன்னு சொன்னா. டிஷ்யூ எடுத்து என் நோஸ் ப்ளீடிங்கை நிறுத்த முயற்சி செய்தாள். அதோடு, நீ இவ்வளவு யூஸ்லெஸ்ஸா எப்படி இருக்க முடியும்? 5 வருடம் ஷியா கிட்ட இருந்தே இருக்க, எதுவும் பார்த்ததே இல்லையான்னு கேட்டாள். நான் அமைதியா சொன்னேன். அந்த 5 வருடத்துல அவள் ஒருபோதும் என்னை அவளை தொட அனுமதிக்கல. முதல்ல அவள்தான் என்னை அப்ரோச் பண்ணினாள். ஆனா நடந்த விதம் என்னன்னா, நான் ஏதோ திருடன் மாதிரி. அவள் சிக்கான போது கூட நான் எவ்வளவு நல்லவனா நடந்தாலும் அவள் எப்போதும் கோல்டா தான் இருந்தாள். ஆனா என் ரூம்மேட் ஜி போடாவுடன் மட்டும் அவள் ரொம்ப நன்றாத பழகினாள். அவன் நல்ல லுக்கிங், லக்ஸரி கார் டீலர்ஷிப்ல சேல்ஸ் பர்சன். இரவு நேரங்கள்ல ஷியா எனக்கு மெசேஜ் பண்ணுவாள். பல விஷயங்கள் வாங்கி வர சொல்வாள். பின்னாடிதான் எனக்கு புரிந்தது, அந்த பொருட்களை அவள் ஜி போடாவுக்கே கொடுத்திருந்தாள். ஜி போடா சோஷியல் மீடியாவை பார்த்ததால தான் எனக்கு இந்த உண்மை தெரிந்தது. நான் பயன்படுத்தப்பட்டுட்டேன். அதை பார்த்து எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஒரு இரவு வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். நான் ஜி போடாவை தள்ளி வைத்து ஷியாவிடம் கேட்டேன், நீ என்னையே அவாய்ட் பண்ற? நான் உன்னை டச் பண்ணும்போது நீ என்ன டச் பண்ணினாலே விலகுற. ஆனா ஜி போடாவுடன் மட்டும் ரொம்ப க்ளோஸா இருக்க. இங்க உன் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் கேட்டேன். ஷியா மூக்கை மூடிக்கொண்டு, நீ வேலை முடிச்சு வரும்போது உன்னால ஆயில் ஸ்மோக் ஸ்மெல் தான் வரும். உன் பக்கத்துல நிக்கவே டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னான். அப்புறம் ஜி போடாவும் நடுவுல பேசி, ஜிங்ஷ், நீ தவறா புரிஞ்சுக்கிற. அவள் எனக்கு தங்கச்சி மாதிரி. நான் அப்படிதான் ட்ரீட் பண்றேன்னு சொன்னான். அடுத்த நாள் காலை நான் ஷவர் எடுத்து கொண்டிருந்தேன். வேலைக்கு போகவே மனசில்ல. அப்போ ஷியா மெசேஜ் அனுப்பினாள். அவளுக்கு 7000 ரூபாய் வேணும்னு. நான் பணம் அனுப்பல. சில நேரம் கழித்து மீண்டும் மெசேஜ், நான் உனக்கு பேர்டனா இருக்கேன்னு தெரியும். என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கல. சரி, அப்படின்னா நான் செத்துடுறேன். அந்த மெசேஜ் பார்த்ததும் நான் வீட்டுக்கு பாய்ந்து சென்றேன். அங்கே ஷியா ஃபேமிலிவங்க அவளை பிக்கப் பண்ணிக்கிட்டு போக வந்திருந்தாங்க. காரணம் சுலபம். ஷியா மிங்சி இறந்துட்டார். அவருக்கு போன் கேன்சர். ஷியா ஜிஷ்வான் பிசினஸ் ஹேண்டில் பண்ண முடியாதவன். இப்போ அந்த ஃபேமிலிக்கு லாஸ்ட் ஹோப் ஷியா ஜியான் தான். இந்த எல்லா விஷயங்களையும் நான் லியோவிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன்.
நான் இதை ஜோக்கா எடுத்துக்குவாள்னு நினைச்சேன், சிரிப்பாள்னு நினைச்சேன். ஆனா அவள் அப்படி செய்யவில்லை. மாறாக என்னை அணைத்துக் கொண்டாள். அப்புறம் அவள் கேட்டாள், உன் பாஸ்ட் லைஃப் பற்றி சொல்லு, நீ என்னெல்லாம் பண்ணின? நான் சொன்னேன், நான் எதுவும் பெரிய விஷயம் செய்யல. என் மேஜரை சேஞ்ச் பண்ணி ரோங்சாங் போனேன். அங்கதான் ஷியாவை சந்திச்சேன். அவள் ஃபேமிலி ரொம்ப ஏழை. மாதம் 700 ரூபாயில தான் வாழ்க்கை ஓடியது. எனக்கு முடிந்தவரை நான் அவங்களுக்கு உதவி பண்ணினேன், வேலை பண்ணினேன். என் பாட்டியின் சேமிப்பு பணத்தையும் பயன்படுத்தினேன். என் பேரண்ட்ஸ் என்னை அபேண்டன் பண்ணிட்டாங்க. அவர்கள் யார் என்பதையும் எனக்கு தெரியாது. என் பாட்டி தான் என்னை அடாப்ட் பண்ணி வளர்த்தாங்க. அவர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதிலேயே அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த செய்தி எனக்கு வந்தபோது என் மேல வானமே இடிந்த மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் ஷியா தான் என் பாட்டியின் ஃபியூனரல்ல எனக்கு உதவி பண்ணினாள், என்னை என்கரேஜ் பண்ணினாள். நானே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன். அந்த சமயத்துல அவளால் முடிந்தவரை என்னை கவனிச்சாள். அவளால் முடிஞ்ச அளவுக்கு ஷியா என்ன கவனிச்சா. ஆனா ஒரு நாள் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் இன்னும் சீரியஸா சிக்காகிட்டேன்னு சொல்லினான். அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப பயம். பாட்டிய நான் இழந்திருந்தேன், ஷியாவையும் இழக்கக்கூடாது என்பதற்காக நான் முடிந்த எல்லா வேலைகளையும் செய்தேன். அதிகம் பணம் சேர்க்க வேண்டும் அவளோட ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஆனா இந்த நிலை நீண்ட நாட்கள் போகவில்லை. ஜீப்போடா அவள் லைஃப்ல வந்தான். அவன் ஸ்மார்ட், குட் லுக்கிங், ஸ்டைலிஷ். நான் இரவு முழுக்க வேலை பார்த்து கொண்டிருப்பேன். அவன் ஃபேஷனபிளா சுற்றுவான். மெதுவா ஷியாவுக்கு அவனுடன் பாண்டிங் உருவானது. என் நெய்பர் ஒருத்தர் சொன்னார், ஷியா இப்போ கொஞ்சம் வேலை செய்ய முடியும், அவளுக்கு ஒரு ஜாப் வைக்கலாம், காசு வந்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவும். ஆனா எனக்கு பயம், வேலை செய்தா அவளோட ஹெல்த் இன்னும் கெட்டுப்போய் விடுமோன்னு. என் நண்பன் ஒருவன் சொன்னான், எப்போ ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு. நானும் அவனை நம்பியிருந்தேன். ஒரு நாள் எனக்கு உண்மையிலேயே ஹெல்ப் தேவைப்பட்டது. நான் அவனை 12 தடவை கால் பண்ணினேன். ஒரு முறை கூட அட்டன் பண்ணல. அதே நேரம் ஷியா ஜீபோடாவுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தா, எனக்கு தெரியாம. ஒரு நாள் நான் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவர்கள் இருவரும் சேர்ந்த வீடியோ என் கண்ணில் பட்டது. மற்றொரு நாளில் ரெஸ்டாரண்ட்ல ஒரு பெண்ணுடன் சண்டை. அவள் என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிச் சென்றாள். அப்போ ஷியா வந்து என்னை பெயில் பண்ணினாள். அவள் ரொம்ப எம்பாரஸ்டா இருந்தா. அங்கே ஜீபோடாவும் இருந்தா. அவன் சிரிச்சுக்கிட்டு, இப்போ காலத்துல கேர்ள்ஸுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், நீ யாருடனும் பங்கா எடுத்துக்காத, உன்ன மாதிரி ஆனஸ்டா சம்பாதிக்கிறவனோட யாரு வேண்டான்னு சொல்வாங்கன்னு பேசினான். அதை கேட்டதும் ஷியாவின் முகம் பசுமையாக மாறிவிட்டது. அவள் மெதுவா என்னை பார்த்து, நீ போய் சீக்கிரம் குளிச்சிட்டு வான்னு சொல்லினாள். அந்த நாளில் நான் ஷியாவில் பெரிய சேஞ்சை ஃபீல் பண்ணினேன். காலேஜில் இருந்த அந்த கேரிங் ஷியா இப்போ இல்லை. அவள் எப்போதும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாள். ஆனா இப்போ முழுக்க மாறிவிட்டாள். எனக்கு அழுகை வந்தது. அப்போ லியோ என் கண்ணீரை துடைத்து, நீ எப்போதுமே பிறருக்கு உதவி செய்ய முயற்சிச்சவன்தான். ஸ்கூல்ல இருந்தப்போ கூட பாட்டியின் மெடிசின்ஸ் வாங்கி பந்தவனே நீ. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீ ஸ்ட்ரீட் ஸ்டால் வைத்து பணம் சம்பாதிச்சவனே நீ. முட்டாள் ஷியா தான் உன் வேல்யூவை புரிஞ்சிக்கலன்னு சொன்னாள். ஒரு நாள் லியோ மெதுவா சொன்னாள், ஷியா உன் டேலண்டை ரெகக்னைஸ் பண்ணவே இல்ல. ஒரு நாள் அவளுக்கு நிச்சயம் புரியும். அப்போ அவள் செய்த எல்லாவற்றுக்கும் வருத்தப்படுவாள். அதுதான் என் வாழ்க்கையில் முதல் முறை யாரோ என்னை பிரில்லியன்ட்னு சொல்லியது. அதையும் சொன்னது என் பாஸ்ட்ல இருந்த அவள்தான். நான் அமைதியாக அவளை பார்த்து கேட்டேன், நீ ஜியாங்ல இருந்து லியோ ரிவியானா மாறினது எப்போது? அவள் சிரித்துக் கொண்டு சொன்னாள், என் பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் ஆனப்போ நான் மாம் கூட இருந்தேன். அப்போது எனக்கு வேற பெயர். பிறகு லியோ ஃபேமிலிக்கு திரும்பியதும் என் பெயர் மாற்றப்பட்டது. அந்த நேரத்தில் நான் தடுக்க முடியாமல் அவள் முகத்தை மெதுவாக டச் பண்ணினேன். சர்ஜரி மார்க்ஸ் இருந்த இடங்களை உணர்ந்தேன். அடுத்த 1 மாதம் நான் அவர்களது வீட்டில் வேலை பார்த்தேன். மாதம் 1 லட்சம் ரூபாய் சேலரி. அதற்கிடையில் லியோ எனக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்து கொண்டே இருந்தாள். சில சமயம் வாட்சஸ், சில சமயம் ஃப்ளார்ஸ், சில சமயம் ஆன்டிக்ஸ். நான் வாங்க விரும்பவில்லை, ஆனா அவள் என் கையில் திணித்து விடுவாள். ஒரு நாள் அவள் சொன்னாள், நீ இன்னும் உயரம் போக முடியும், ட்ரை பண்ணலாம். அதற்கு பிறகு ஒரு நாள் என் சந்திப்பு எல்டர் டாங்குடன் நடந்தது. அவர் என்னை பார்த்தவுடனே அதிர்ச்சியில் உறைந்தார். நான் உடனே விளக்கினேன், நான் ஆர்ஃபன், நீங்கள் என் அப்பா இல்லை, என்னை பாட்டிதான் வளர்த்தார். ஆனா அவர் உடனே ஒரு பழைய போட்டோவை கொண்டு வர சொன்னார். சுமார் 4 வயது குழந்தையின் போட்டோ. அந்த போட்டோவை நான் பார்த்தவுடன் நான் உறைந்து போனேன். அது நான்தான். என் பாட்டி ஒரு ஆல்பம் வைத்திருந்தாள். நான் பெரியவனாகும்போது என் குழந்தை பருவத்தை மறக்காமல் இருக்க. அதை பார்த்த எல்டர் டாங் நம்ப முடியாமல், இது என் பேரன்னு சொன்னார். அவர் சொன்னார், நீ சிறுவயதில் ஹியூமன் டிராஃபிக்கர்ஸ் கிட்ட அப்டெக்ட் ஆகிட்டாய். இப்போது அவருக்கு உறுதி, நான் டாங் ஃபேமிலிக்கு தான் பிலாங் பண்ணுகிறேன். நானும் என் குழந்தை பருவ போட்டோக்களை காட்டினேன். அவர் உடனே சொன்னார், டிஎன்ஏ டெஸ்ட் செய்யணும்.
நானும் உடனே சம்மதித்தேன். என் பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என் முடியை எடுத்து டெஸ்டுக்கு அனுப்பினார். டெஸ்ட் ரிசல்ட் வந்தபோது அங்கிருந்தவர்கள் ஷாக். ரிசல்ட் கிளியர். நான் டாங் ஃபேமிலிக்கு தான் பிலாங் பண்ணுகிறேன். எல்டர் டாங் கையில் இருந்த போன் கூட கீழே விழுந்தது. அவர்களுடன் இருந்த ஒரு பெண் விரைவாக வந்து என்னை ஹக் பண்ணி அழுது கொண்டே சொன்னாள். ஷியா ஜிவான் இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவளோட முகம் பசுமையாக மாறிவிட்டது. இது எப்படி பாசிபிள்? இவன் ஒரு பார்பிக்யூ செல்லர் தானே. இவன் எப்படி டாங் ஃபேமிலியின் யங்கஸ்ட் சன்னாக முடியும்னு அவள் உள்ளுக்குள் உடைந்தாள். அவளிடம் கேட்டார்கள், இப்ப நீ என்ன சொல்லப் போற? அந்த நேரத்தில் அவள் கையில் இருந்த கிளாஸ் கீழே விழுந்தது. என் கல்யாண தேதி லியோவுடன் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. ஆனா கல்யாண நாளிலேயே ஷியா என்னை கிட்னாப் பண்ணினாள். என் கண்கட்டை அவள் திறந்ததும் அவள் சொன்ன வார்த்தைகள், லியோக்கு உன் ஐடென்டிட்டி பற்றி ஏற்கனவே தெரியும். அவள் டாங் ஃபேமிலியை யூஸ் பண்ணணும், உன்னை யூஸ் பண்ணணும். அவளுக்கு உன்னிடம் லவ் இல்லை, உன் மணிதான் அவளுக்கு முக்கியம். இல்லையென்றால் அந்த நாள் பேங்க்வெட்டுக்கு உன்னை ஏன் கூட்டிச் செல்ல வேண்டும்? நான் சிரிச்சேன். என் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி அவளுக்கு என்ன அட்வான்டேஜ்? அப்படியே இருந்தாலும் பரவாயில்லை. நான் உன்னை கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தப்போ கூட நான் உன்னை சப்போர்ட் பண்ணினேன். நாம் இப்படி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் லியோ போலீஸுடன் அங்கே வந்துவிட்டாள். ஷியா தனது ஃபேமிலியை காப்பாற்றவே இதை செய்திருந்தாள். டாங் ஃபேமிலியை திருமணம் செய்து கொண்டால்தான் ஃபேமிலி சேவ் ஆகும் என்று நினைத்தாள். அதற்காக என்னை கிட்னாப் பண்ணினாள். அது ஒரு பெரிய கிரைம். மேலுமா, நான் லியோவை தான் திருமணம் செய்கிறேன் என்று அவளுக்கு நேரடியாக பதில் கிடைத்தது. அந்த நேரத்தில் அவள் உள்ளுக்குள் உடைந்து விட்டாள். கண்களில் கண்ணீர். இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, அவள் என்ன இறந்து விட்டாள்னு. போலீஸ் அவளை பிடித்து கொண்டு போகும்போது அவள் திரும்ப திரும்ப சாரின்னு சொல்லிக்கொண்டே போனாள். ஒரு பிரில்லியன்ட் ஸ்டாரை அவள் இழந்து விட்டாள். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஷைன் பண்ணியிருக்கலாம். லியோ உடனே என்னிடம் ஓடி வந்து என் கயிறுகளை அவிழ்த்து என் முகத்தை பிடித்து சொன்னாள், யாங், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு உன் ஐடென்டிட்டி பற்றி ஒன்றும் தெரியாது. நீ உன் கிராண்ட்ஃபாதர் பற்றி சொன்னதும் நீ உன் பேரண்ட்ஸ் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதும் நான் தான் முடிவு பண்ணேன் உன் ஃபேமிலியை கண்டுபிடிக்கணும்னு. அந்த டாங் ஃபேமிலி பேங்க்வெட்க்கு நாம போனது என் காரணத்திற்காக இல்லை, உன்னுடைய காரணத்திற்காக. அதை கேட்டவுடன் நான் அவளை இறுகமாக அணைத்துக்கொண்டு அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்து சொன்னேன், நான் உன்னை நம்புறேன். நானும் அவளிடம் சொன்னேன், நீ உண்மையிலேயே பணக்கார குடும்பத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீ ஷியா ஜிஷான் கூட கல்யாணம் பண்ணிருப்ப. அவன் ஆல்ரெடி ஒரு ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவன். எனக்கு ஷியா ஞானின் மனசு எப்படி வேலை செய்கிறது என்பதும் தெரியும். அவள் என்ன மாதிரி கவனிக்காத ஒருவரை சந்தித்திருந்தால் அவளுக்கு என் மதிப்பு தெரிந்திருக்கும். ஆனால் அப்போ அவள் வாழ்க்கையை ஒருபோதும் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. கல்யாண நாளில் நான் கஸ்டம் சூட் போட்டுக்கொண்டு வந்தேன். என் உறவினர்கள் எல்லாரும் என்னுடன். எல்லாரும் மகிழ்ச்சி. அங்கே நான் லியோவை பார்த்தேன். வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருந்தாள். அவள் என் பக்கம் பார்த்த பார்வை முழுக்க காதல். அதே நேரத்தில் வேர்டிக்ட் வந்தது. ஷியா ஜிவான் கிட்னாப் செய்த குற்றத்துக்கு 10 வருட சிறை தண்டனை. அவள் செய்ததற்கான தண்டனை அவளுக்கு கிடைத்துவிட்டது. அதற்கு பிறகு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன், அவள் அவள் வாழ்க்கையை வாழ்ந்தாள்.